தளபதி ஸ்பீச் எப்படி காட்டு? பக்கா பக்கா பக்கா. பெண்களுக்கு முன்னுரிமை ரொம்ப கொடுத்துருக்காரு. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் தளபதியை யாராலையும் வீழ்த்த முடியாது. அவங்க ஃபேமிலி விஷயத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாம். அதை யாராலையும் பெண்கள் கிட்ட இருந்து இதை முறியடிக்க முடியவே முடியாது. பெண்கள் சக்தி என்னைக்கும் தளபதி கூட நிற்கும். ஜூலி ஒரு ஆளா? நம்ம அதுக்கிட்டலாம் பேசவே கூடாது. ஒரு ஆளே கிடையாது. அவ கிட்னி திருட்டுல ஆல்ரெடி அதுல இருக்கா. அவளை பத்திலாம் பேசி தளபதிக்கு அவளை பத்தி பேசுற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பிக் பாஸ்ல என்னென்ன பண்ணா நம்ம பார்த்தோம். அவங்களாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். தளபதி எவ்வளோ பெரிய முதலைங்களை பார்த்துட்டு இருக்காரு. சும்மா எறும்பு எறும்பு கூட கிடையாது. ஏதோ ஒரு புழு மாதிரி அது. அதை தளபதி அசால்ட்டா தட்டி விட்டு போயிட்டு நாங்க எங்க விக்கல் சரியஸ் வந்து அவங்கள என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. என்னென்ன கதை நாங்க தளபதி முடிப்பாரு. திட்டங்கள்லாம் இது மாதிரி ஒரு திட்டங்கள் யாருமே கொடுத்தது கிடையாது. இந்த திட்டங்கள்லாம் அடிச்சு மாஸ் பண்ணியிருக்காரு எங்க தளபதி. வேற லெவல். நான் சல்யூட் பண்ணுவோம். சல்யூட் தளபதி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். அண்ணா நீங்க எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஃபேமிலி வாழ்க்கை அது உங்களோட தனி வாழ்க்கை. அதுல யாரும் இது பண்ண வேண்டாம். மேரேஜுக்கு போனதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களாலேயே இந்த ஒரு விஷயத்த வந்துட்டீங்க. உங்களையே இவ்வளவு முறியடிக்கிறாங்க. அப்ப மக்களாக நாங்கெல்லாம் எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? இவ்வளவு வசதியான ஆளு நீங்க. ஒரு ஹீரோவே இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்காக வந்ததுனால. ஆனா ஒரு மக்கள் எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டு இருப்போம்னு தெரியுமா? தளபதி இந்த தீய சக்திகிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறது உங்களோட பொறுப்பு. திட்டங்கள்ல உங்களுக்கு கவர்ந்த திட்டம் இது முதன்மையான திட்டம் எங்களுக்கு அது அண்ணன் சொல்லி ஒரு திட்டம் சொன்னார் பாத்தீங்களா? அண்ணன் சீருன்னு சொன்னார் பாத்தீங்களா? அந்த அண்ணன் சீர்ல எங்க மனசு எங்க ஹார்ட் அப்படியே தளபதி கிட்ட போயிடுச்சு. அப்படியே பறந்துட்டோம் நாங்க. தாய்மாமன் சீர் எப்படி இருந்தது? தாய்மாமன் சீர் சொல்லணுமா? யார் இப்ப இது வரைக்கும் யார் சொல்லியிருக்கா தாய்மாமன்? அப்படி யாரும் சொன்னது கிடையாது. எங்க தளபதி சொல்லியிருக்காரு. எங்க தளபதிக்காக நாங்க உழைக்க ரெடியா இருக்கிறோம். எங்க தளபதி கூட எப்பவுமே நிற்போம். இவ்வளோ லேடிஸ் வந்திருக்காங்க பாத்தீங்கல்ல. எல்லாரும் நம்புறோம். யாரும் வந்து தளபதியை நம்பாம இல்ல. அவரோட பர்சனல் வாழ்க்கை கொண்டு வந்து தேவையில்லாம இதுல இழுக்க வேண்டாம். அது ஒண்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். சொன்னாரு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா மகளிருக்கு ரொம்ப நல்ல நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது அவர் கொடுத்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு மகளிர் பாதுகாப்பு கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு இதுவும் கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே எங்களுக்கு அவர் நிரந்தர முதல்வர் இருக்குன்னு எங்களுக்கு ஆசையாவும் இருக்கு. திட்டத்துல ரொம்ப பிடிச்ச திட்டம் தாய்மாமன் திட்டம் ரொம்ப பிடிச்சது. தாய்மாமன் திட்டம் தான் எனக்கு. ஏன்னா தாய்மாமனே கிடையாது. அண்ணனா இருந்து எல்லாமே செய்யறேன்னு சொல்றாருல, அது ரொம்ப பிடிச்சது. தாய்மாமன் திட்டம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு பைத்தியம். அது ஒரு பைத்தியம். அது வந்து ஜல்லிக்கட்டுல வந்து போராட்டம் பண்ணிச்சே. போதை பொருள் ஒழிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணிச்சா, இல்ல பாலியல் பிரச்சனை தலைக்கு மீறி போயிட்டு இருக்கே அதுக்கு போராட்டம் பண்ணிச்சா? எதுக்குமே போராட்டம் பண்ணல. அப்படின்னு நக்கலா வந்து உட்காந்துட்டு பேச மட்டும் தெரியுதுல்ல. நேர்ல பாத்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான். நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். கேள்வி கேட்கிற கேள்வியிலே அது அவ்வளவுதான் ஓடி போயிடும் எங்கேயாவது. அது ரொம்ப தப்பான விஷயம். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பேசுறதுலாம் வந்து இவ்வளவு பேர் தலைவரை நாங்கெல்லாம் போற்றி வச்சு நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீ யாரோ கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல உட்காந்துட்டு என் புருஷங்களை போய் வாழ வேண்டியதானே? நீ போயிட்டு தேவையெல்லாம் வந்து எங்க தலைவரை பத்தி பேசி உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் உனக்கு அருகது இருக்கு. ஃபர்ஸ்ட் உனக்கு அருகது இருக்கு. அது மாதிரிலாம் பேசக்கூடாது. 50 500 நீ பாத்தியா? நீ வந்து எல்லாம் பிளான் பண்ணி சாவடிச்சுட்டு கடைசியில எங்க தலைவரை வந்து நீங்க வந்து 50 500ன்றீங்களா? அவ்வளவுதான் மரியாதை. சொல்லிட்டேன். இனிமேலாம் பேசக்கூடாது யாருமே வந்து. புரியுதுங்களா? நாங்க எல்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறவங்க மேல எங்க தலைவருக்காக நாங்க எல்லாம் அமைதியா இருக்கிறோம். புரியுதுங்களா? நான் உண்மையிலே வந்து மங்கையரா பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் சொல்லிட்டு முன்னாடி எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்ச கால வருஷமா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மங்கையரா பிறந்தது நாங்க ஏன் தான் பொண்ணா பிறந்தமோன்ற ஸ்டேஜில் தான் நாங்க இருந்துமே. எப்ப எங்க தமிழக வெற்றிக்கழக தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரோ அப்ப நாங்க எல்லாருமே நிம்மதி ஆயிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த கட்சியிலயாவது இத்தனை கூட்டம் பெண்கள் கூட்டம் வந்திருக்காங்களா? ஆனா எங்களுடைய கட்சியில பாத்தீங்களா எத்தனை பெண்கள் கூட்டம் பாத்தீங்களா? எவ்வளவு ஆரவாரம், எவ்வளவு நாங்களாம் நாங்க பணத்துக்காக வரல. எங்க தளபதியாக நாங்க வந்திருக்கோம். அது இல்லாம எல்லாமே மாறும். இன்னும் 2 மாசம் தான். கண்டிப்பா பாலியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். போதை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தமிழ்நாட்டை நாங்க சூப்பரா பெண்கள் பாதுகாப்போட சுதந்திரத்தோட எல்லாமே சரியாயி ஒரு என்ன சொல்றது, ஒரு பசுமையான ஒரு வளமான ஒரு தமிழ்நாடா மாத்தி நாங்க எல்லாருமே சூப்பரா நடத்தணும்ன்ற தளபதியை பார்த்து கத்துக்க சொல்லுங்க மத்தவங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து அவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து இனிமே இருக்கிற ஊழல் கட்சி, ஊழல் சக்தி,
தீய சக்தி எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம் போட்டு டிவி ரிமோட்டை வச்சுட்டு எங்க தலைவர் எப்படி ஆட்சி பண்றாரு, எங்க தமிழ்நாட்டை எப்படி வந்து அரசியலை கொண்டு போறாரு. அனுபவம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல எங்க தலைவருக்கு, அனுபவம் இல்லைன்னு சொன்னீங்களே. 75 வருஷம் 55 வருஷம் சொன்னீங்களே, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? தமிழ்நாட்டோடைய தேவைன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்குதா? இலவசமா கொடுக்குறோம், 4 வழி சாலை போடுறோம், இது வந்து இப்ப இயற்கை அழிச்சு விமான நிலையம் கட்டுறோம்னு சொல்றீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நான் கேக்குறேன். இதெல்லாம் நாங்களா வாழ போறோம்? அடிப்படை மக்களா வாழ போறாங்க? என் தலைவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க. வந்த 3 வருஷம் கூட இன்னும் ஆகல அரசியலுக்கு. அவருக்கு எவ்வளவு மன வலியும் தமிழ்நாட்டு மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருன்னா, அவர் சொல்றாரு உனக்கு வீடு இருக்கும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும், வீட்டுல ஒருத்தவங்க வந்து படிக்கணும், வீட்டுல ஒருத்தவங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வீட்டுல ஒருத்தவங்க வந்து எல்லாருமே வந்து வாழணும், அதே மாதிரி சாலைகள் சரி பண்ணுவோம், குக்கிராமத்துல கூட பஸ் பேருந்து விடுவோம். இதெல்லாம் எந்த அனுபவசாலி அரசியல்வாதிங்க சொல்றீங்க? ஆனவனா மாறு தட்டிக்கிறீங்களா? நாங்களாம் அனுபவசாலின்னு தற்குறீங்களே. நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க தலைவருடைய ஆட்சிய, எங்க தமிழ்நாட்டோடைய மாற்றத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆஹான்னு யோசிப்பீங்க. அந்த காலம் வரும், வெற்றி நிச்சயம். என்ன சொன்னாரு தளபதி? மக்களுக்காக நிறைய பண்றேன்னு சொன்னாங்க. மேரேஜ்க்கு ஒரு செவரன் ஜுவல், அப்புறம் தாய்மாமன் சீர் வந்து மோதிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ரேஷன் கார்டு 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சொன்னாங்க, என்ன சொல்றது, நிறைய இருக்கு. எப்படி இருந்தது இதெல்லாம்? இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டா இருந்தது. சான்ஸே இல்ல, கூஸ் பம்ப் எல்லாமே நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை கவர்ந்தது இது? இத்தனை திட்டங்களும் உங்களை கவர்ந்தது? தளபதி எல்லாமே, வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒண்ணு தாய்மாமன் சீர் அது புதுசா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் நான் அது கேட்டது இல்ல, நான் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ணன் சீர் எப்படி பாக்குறீங்க? அதுவும் ஓகே, நல்லா. இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு, யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்தது இல்ல. தளபதி கண்டிப்பா பண்ணுவாரு. வந்த திமுக அதிமுக மாற்றா இருக்கா இந்த திட்டங்கள்லாம்? நிறையவே இருக்கே, அவங்களாம் சொல்லிதான் இருக்காங்க, இது வரைக்கும் யாரும் செஞ்சது இல்ல. இப்ப லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷன் அப்போதான் இந்த எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில இதெல்லாம். தளபதி அப்படி கிடையாது, அவர் வந்தானா கண்டிப்பா எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணுவாங்க. மாற்றம் இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. மெயினா வந்து உமன்ஸ்க்கு இருக்கும் பாதுகாப்பு. கண்டிப்பா கண்டிப்பா, நாங்களாம் தளபதியோட ரொம்ப ஃபேன்ஸ். 30 இயர்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப கண்டிப்பா, ரொம்ப. நான் இதுக்கு 6 மந்த் பிஃபோர்ல இருந்தே நாங்க தளபதிக்காக ரொம்ப ரெடியா இருக்கோம். காத்துட்டு இருக்கீங்க தேர்தலை? கண்டிப்பா சந்திக்க முடியுமா? கூட்டணி பலமா இருக்கு திமுக கிட்ட. எங்க தளபதிலாம் அவர் அது கிட்டயே போக முடியாது, நெருங்கவே முடியாது கூட்டத்தை. எப்படிக்கா இருக்கு தளபதி ஸ்பீச்? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நிறைய சலுகைகளை பெண்களுக்காக கொடுத்துருந்தாரு. அந்த 8 கிராம் தங்கம், அப்புறம் சிலிண்டரு, ஃப்ரீ சிலிண்டரு, அப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா பெண்களுக்கு அந்த கல்வி சீர் பண்ணுறது, தாய்மாமன் சீர், அது வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது எங்களுக்கு. அது கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் சீர் எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சீர்லாம் இப்போ எனக்கு வந்து கூட பிறந்த இப்போ அண்ணன் இல்லை. ஸோ அந்த அண்ணன்ற போது அந்த தளபதி அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது எங்கள் பிள்ளைங்களுக்கு அவரை நாங்கள் ஒரு தாய்மாமனாக பார்க்குறப்போ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அது ஒரு எமோஷனல். ஆமாப்பா, இப்போ வந்து மானியம் சொன்னாங்க, கேஸு இது வரைக்கும் 100 ரூபாய் மானியம் சொன்னாங்க. எதுவுமே இது வரைக்கும் எங்கள் அக்கௌண்ட்டில் வரவே இல்லை. இப்போது 900 ரூபாய் கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமாக தான் ரேட்டு போயிட்டு இருக்கே தவிர அது ஃப்ரீ சிலிண்டர் எதுவுமே இல்லை. இப்போ அவர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். 2500 ரூபாய் இப்போ அவங்க டிஎம்கேலாம் 2000 ரூபாய் சொன்னாங்க. இந்த தொகை வந்து எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா உரிமை தொகை 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அதுவே 3 வருஷம் கழிச்சு தான் அது அமலுக்கே வந்தது. எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 வருஷம் தான், ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தோம் நாங்களாம் 4 வருஷம். இப்போதான் வந்து இந்த எலெக்ஷனுக்காக எங்களுக்கு அது ஓகே பண்ணி இந்த 1 இயராக தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் தளபதி அவர் ஆட்சியில் வந்து அமர்ந்த உடனே எல்லாருக்குமே சரிசமமா அது வழங்குவாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல வந்து இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இங்க வந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே 200 ரூபாய்க்காக வரல, எல்லாரும் 1000 2000 சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பேசுனது எல்லாமே கரெக்டா பேசியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிலிண்டர் 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லாத குடும்பத்தங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலிண்டர் விலை ரொம்ப அதிகமா இருக்கு, அதே மாதிரி 100 ரூபாய் மானியமும் கொடுக்கறது இல்ல. இது மூலியமா பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய்மாமன் திட்டம்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து தங்க மோந்திரம்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம். இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சிலருக்கு தான் கிடைச்சு, சிலருக்கு கிடைக்கல, விட்டு போயிடுச்சு. ஆனா அண்ணன் கொடுக்கறதுல எல்லாருக்குமே கிடைக்கும். அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இங்கதான் சென்னை தான். சின்ன வயசுல இருந்து அண்ணானா ரொம்ப பிடிக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கோம். அவர் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப அதை விட சந்தோஷம். சூப்பர் திட்டம். சூப்பர் திட்டம். இது மாதிரி திட்டம் யாரும் அறிவிச்சதே கிடையாது. இவர் அறிவிச்சதே எங்களுக்கே சந்தோஷம். எல்லாரும் பெண்கள் அவ்வளோ இது. இப்ப நாப்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து தரேன்னு சொல்றாங்க கவர்மெண்ட். ஆனா சரியான தர மாதிரி தெரியல. சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல, சில இடத்துல கொடுக்கவும் மாட்றாங்க. ஆனா அண்ணன் சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். அதே மாதிரி ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த பொருள் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. இது வந்து டைலர் தான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மெயின் பிக்சர்லாம் இருக்குது. கிளைமேக்ஸ் இருக்கு, நிறைய மெயின் பிக்சர்லாம் இருக்கு.